தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியும். அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க என் தம்பி கேட்டார். அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல, எங்கள் அப்பா பாரதிராஜா போல, ஐயா பாலச்சந்தர் போல, எங்கள் அப்பா பால்மேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு. இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோட அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு. தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம், பெரும் நெருப்பாக எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பிச்சேன். உடனே வேற ஒருத்தர் கொடுக்கப்படுது. இது இதை பேசி ஒன்றும் பயனில்லை. அது எங்க சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்யறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி. எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி வந்துச்சு? இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்கு, அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன். நீங்க எப்படி எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் 2 தொகுதியில் போட்டி. 2 தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு, அதனால சொல்றீங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க, திருமாவுக்கும். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டாரு, கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில் போட்டிட்டாருல, கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலையும் அமைதியா கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்றது எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டனார் பாடிட்டு போயிருக்கு. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. இதெல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளோ காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படின்னு. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒன்றும் இல்லை. வேற
தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இது இவிஎம்ல எதிரொலிக்குமா இதோட பிரச்சனை? அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்கள் தானே கொண்டு வச்சுக்க. அது என்ன செய்யும்னா எங்கள் சின்னத்தை 3வது பெட்டியில் வைக்கும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டி ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதில் பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்கலாக வைக்கும். என்னை கடந்த முறை அப்படி தான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்த கடைசியாக இருந்த நம்பிக்கை நீதியாக அது என்னை கைவிட்டுச்சு. இப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுனேன். இந்த சின்னத்துக்கு வழக்கே எடுக்கலை. வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்கை திரும்ப பெற்ற அவங்க கொடுக்கறதான் சின்னம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீங்கள் இது ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த அந்த உங்களோட தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்கள்லாம் ஏமாத்தணும். நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேற ஏதாவது கேளுங்க. அது கடந்துட்டேன். நீலாம் ஒன்று ஒரு நெருக்கடி இல்லை. நீங்கள் நான் ஒன்று தம்பி லெலின்ட்டானவனுக்கு என்னை நீ என்ன பண்ணிட முடியும்? ஐடி ரைடு விட முடியல, இடி ரைடு விட முடியல, என்ஐ ரைடு விட்ட. என்ஐ ரைடு விட்டதுனால என்ன? எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் அலைவீசியே எடுக்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஒரு 1000 500 கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டான். இவ்வளோதானே நீ என்னை பண்ணிட முடியும். என் வீடை காலி பண்ண சொல்லுவான். என் பிள்ளைகளை வீடு கடை இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் காலி பண்ணிடுங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுன்னு. அப்படி தான் துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சுருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி, எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க. இப்போ என் தம்பி மத்திய சென்னையில் கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்துறேன். போன முறை நிறுத்தினேன். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி, ரொம்ப திறமையானவன், கெட்டிக்காரன். அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான். வேற யாருக்காவது கொடுங்கண்ணா. என்னன்னு கேட்டேன். சரி, நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு, நேற்று வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும், 1 மாதம் அதில் இதாயிரும் அப்படின்னு. இல்லையா, நிற்க மாட்டார். கெஞ்சி பார்த்தேன், நிற்க மாட்டேன். நீ ஆக்கிரமிச்ச இடத்தில் மருத்துவமனை கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிடுவேன் அப்படின்னா, ஐயோ அண்ணா நான் நின்றுவேன், இறங்குங்க, நான் செஞ்சாலும் செஞ்சிருவேன். இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது. அதையே நான் மேடையில் என் தம்பி அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதை ஒரு பத்திரிக்கை பெரிய செய்தியாக எழுதுன்னா பார்த்துக்கியோ, நான் எவ்வளவோ நல்லது சொல்றேன், அதை கொஞ்சம் எழுதியா. ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பற்றி இப்படி சொன்னேன். அவனை நிறுத்திடணும்னு நான் விரும்பிட்டதுனால நில்றா அவன் மறுத்தான். அப்போ இது ஒரு கேலிக்காக நான் சொன்னேன் அவனை. அதை பாருங்க, இது எழுதுதுன்னா எப்படி இருக்கு அரசு, எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு. இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆமாம் 10 வருஷமா நடக்குது அந்த முயற்சி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிடுவேன். வெளியே வேளாண்மை செஞ்சு ஊரில் போய் எங்கள் அம்மா சொல்கிறா கார் சும்மா 24லையும் நான் 26லையும் தனிச்சு தான் போடுவேன். 117 பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், 117 ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அதில் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு கொடுப்பேன். அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா தெரியும். அப்படின்னா பாருங்க, நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்றவன். சும்மா இந்த சமரசம் பண்ணிட்டு இப்படி அதெல்லாம் கிடையாது. எனக்கு 5 தொகுதியை விட்டு கொடுத்தது 7 இடம் கேட்டு 5 இடத்தை நாங்க தர்றோம், 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா போதும். இதுவரை என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர்? கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை ஏன் தடுக்கணும்?
யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு? காவல்துறை. நாங்க அக்யூஸ்டுகளா? ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். எங்களை ஏன் நீங்க நெருக்கடி ஆளாக்குறீங்க? இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளரை தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன். தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதினீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யாரு? காரைக்குடி யாரு? 5 இடமும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் மோத வேண்டியதானே? தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு அது இது பாதுகாப்புன்னு 21 இடம் போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்க சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா ஆங்கிலத்தில்? நான் அந்த சிஸ்டத்தை தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணுங்கிற. திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிட்டு கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குனது தானே. இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும். உண்மையிலே மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா, மலரணும்னா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமா பார்க்குறேன். நான் அந்த இடத்துக்கு போகல. அது சிலர் அப்படி கூட்டம் சேர்த்து நின்னாலே அது ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனிச்சு நிற்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. ஆமாம், நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலெக்ஷனுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல, என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றீங்கல்ல. அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்க என்ன என்னட்ட கேள்வி கேட்குறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்க அம்மா அவ தோட்டத்தில் வேலை செய்யற 50 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்போன் டிரான்சாக்ஷனா, ஏடிஎம் பிடிஎம்மா? அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிள் செலெக்ஷனுங்கிறதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சின்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கட்டும். இரட்டாளா இந்த மைக்கு இப்பதான் இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கோட்டை தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னீங்க, நான் நம்ப சொல்றியா? எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரை. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னா நீ என்ன சொல்ற? எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிடுவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியா கனெக்ட் ஆயிருவேன். தானவன் பிரச்சனை. விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்குக்கு. ஒன்னு எனக்கு தேசிய விலங்க கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. அவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அது தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்கணும். அப்ப காலிஃபிளவர், கத்திரிக்காய் பூ, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போ. தேசிய மலரை தாங்கன்னு. தேசிய பறவையை கேட்டேன்.
அதில் நான் நேரடியாக முருகனோட கனெக்ட் ஆயிடுவேன் தரல. தம்பி நீனு ஒரு ஆட்டம் காட்டுற, நானும் ஒரு ஆட்டம் காட்டுவேன். இப்போ சின்ன பையலாக இருக்குது, நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கனால வண்டி ஓட்டுறீங்க. நான் கேட்குறது நியாயம்னு பட்டா எனக்கு ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. நீங்கள் எல்லாரும் படித்து குழந்தையிலேருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுத்தது தவறா சரியா? வேற தேர்தல் பரப்புரையில குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்தின பின்னாடியும் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு இது கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை எப்படி பார்க்கணும்? தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு எங்க இருக்கு? நான் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தலா இல்லையா? ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுத்துறது 20 நாள்ல எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ஸாமில் 14 தொகுதி தான் இருக்கு. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்கிற பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமா நடக்குது. அவங்க வசதியா வேலை செய்யறதுக்கு பிரிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு 2 கட்டமா வைங்கள? 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்தில் சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமா வைங்க, 3 கட்டமா வைங்க. என்ன கெட்டு போச்சு? இதுல லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டிங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டரை கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்கு கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்லை உங்க மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்க மாநிலம் தான். லாண்ட் ஆர்டர் எங்களால் காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யார் கேட்டது? நீங்க அதை விட்டுவிட்டு இங்க அந்த வழியில எங்களுக்கு லாண்ட் ஆர்டர்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறிய போல் இருக்கு. அது இதெல்லாம் நீங்க தான் ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்க என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு. 20 நாள்ல தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்றதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்ல நடந்துரும். ஆனா வாக்கை எண்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நின்றுட்டோம் 5 வருஷமா 6 வருஷமா 6 ஆண்டுகளாக அதை பயன்படுத்திட்டோம். 6 தேர்தல், உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் நம்ம கொண்டு போயிட்டோம். எங்கள் பிள்ளைகள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விவசாயிங்கிறது எங்கள் வாழ்வியல் முறையோட நேரடியாக நம்ம தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்கு போராடணும். அதனால 26ல் அந்த சின்ன எனக்கு வராமல் போயிருமா என்ன? மைக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் என்ன நான் பேசுறத கொண்டு வந்து பாருங்க. உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால இதுவும் ஒரு மோசமான ஒன்றும் கருதிட முடியாது. என் பிள்ளைகளை நான் நம்புறேன். குடிதங்கைகளை நான் நம்புறேன். அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க பாருங்க, நாளையிலிருந்து அதிரும். இப்பவே அதிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் போடுவாங்க. நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம், என் சின்ன இல்லாம கேட்க முடியாது. இல்லைன்னா கீழே தான் போடணும். சும்மா தான் பேசிக்கணும். சீமான் சின்னத்தை தொடக்கூடாது அப்படின்னா சும்மா தான் பேசணும். வேற வேற கேள்வி. என்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம். அதுக்கு நீங்க கோபமே பண்ணலையே. இப்ப அரசு மருத்துவமனை பூட்டிட்டு போக வேண்டியதானே? எத்தனாயிரம் கோடி ஆண்டுதோறும் நீங்க அதுக்கு நிதிநிலையில் ஒதுக்குதுங்க. ஏன் ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரிக்கு போகணும்? ஏன் எம்ஜி ராமச்சந்திராவுக்கும், அம்மா ஜெயலலிதா அம்மையார், ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்போலோக்கு போகணும்? அப்பா நீங்க நடத்துற அரசை விட தனியார் முதலாளி சரியான மருத்துவம் கொடுக்குறான்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க?
எதுக்கு இருக்கீங்க? அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாவது படிக்குதா? அப்புறம் மூடிட்டு போயிட வேண்டியதானே. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியையும் மருத்துவத்தையும் தனிப்பெரும் முதலாளி கொடுத்துருவான்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்? உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெரும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி? இப்ப நான் அழைச்சு பேசினா அப்பளோ கிண்ல கொண்டாந்து பெட்டி குடுவே இறக்கி விட்டுறான். என் வீட்டில் 50 கேன் இறக்கு பண்ண இறக்கிறான்ல, எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்போ ஏப்ரல் மே ஆயிடுச்சுல, நம்ம அக்கா தங்கச்சிலாம் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பாங்கல்ல, அவங்க அரசு ஊற்ற முடியல தண்ணி, முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? கல்வி வந்து மாநில உரிமைக்கு வரணும்னு இருக்கீங்க, மாநில பட்டியலுக்கு வரணும்ன்றீங்க, நீட் தடை பண்ணணும்ன்றீங்க. அதே போல மற்ற போட்டித் தேர்வும் தடை பண்ணணுமா, இல்லை நீட் மட்டும் தான் தடை பண்ணணுமா? ஐஐடி போனா ஜேஇ எழுதணும். இப்போ நீட்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். நீட்டு நாங்கள் எழுதுகிறோம். ஆனால் இதை எல்லாம் கட்டுப்படுத்தி நிர்வாகம் செய்கிற அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், முதலமைச்சர் என்ன தடவை எழுதுறாங்க? பதில் இருக்கா அவங்ககிட்ட? நான் ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் நான் எழுதணும், நீதிபதி நான் எழுதணும், எல்லாரும் நாங்கள் தேர்வு எழுதுவோம். எங்களை எல்லாம் இந்த இடத்துல வேலை செய்ய, அந்த இடத்துல போ, நீ இந்த மருத்துவக் கல்லூரி டீன், நீ இங்கே போ, எல்லாம் தூக்கி போடுற, நீ ஒன்றும் எழுத மாட்ட. எழுது. ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த தேர்வில் பாஸ் பண்றாங்க பார்ப்போம். எழுதுவா, சிலபஸ் வை. வேதியியல், உயிரியல், புவியியல், அறிவியல், வரலாறு, உலக இலக்கியம், வேளாண்மை, இதெல்லாம் சிலபஸா வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம். நேர்மையான நீதிபதி வச்சு திருத்த சொல்லுவோம். அதுல யார் நல்ல அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் பிரதமர், யார் அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் முதல்வர், தோற்று போனவர் வேறு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்படி வச்சுக்கிறோமா? எப்படி இருக்கு? இப்ப ஐயா மோடிக்கு உடம்பு முடியல. நீட்ல பாஸ் பண்ணி வந்தவனுக்கிட்ட நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுவாரா, இல்லை ஏற்கனவே படிச்சு மருத்துவரான மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரா? என்ன ஒன்றும் கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க பதில் சொல்லணும்ல. எனக்கு நீங்க கேள்வி கேட்குற மாதிரி நானும் கேள்வி கேட்குறேன்ல, அப்ப நீங்க எனக்கு சொல்லணும். யார்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரு? உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இனம் சார்ந்த மக்கள், என் நாட்டு மக்கள். நான் எத்தனை பேரை சொல்லுவேன்? ஜவஹர் பழனியப்பனை தாண்டி மருத்துவர் உண்டா? எங்க ஐயா எத்தனை பேர் நான் சொல்லணும்? சொல்லுங்க நீங்க. அமெரிக்கால, ரஷ்யால எல்லாம் எங்க ஆளுங்க எவ்வளவு பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாலேயே ஆக சிறந்த இந்த லேப்ராஸ்கோப் அறுவை சிகிச்சை நிபுணர் எங்க ஐயா பழனிவேல் தான். நீங்க தெரியும் நினைக்கிறேன். ஜெம் மருத்துவமனையில் அவர் ஒரு வேளாண்குடி மகன். பல காலத்தை சும்மா சுத்திவிட்டா அதுக்கப்புறம் படிச்சு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்ப லேப்ராஸ்கோப்புங்கிற முறையே இல்லை. அதை தேர்வு செஞ்சு படிச்சு, இதெல்லாம் சும்மா போய் ஏதாவது பேசிட்டு கூடாது. இதுக்கு நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப நீட் எழுதி நீங்க வந்துட்டீங்க, நீட் எழுதி வந்துட்டீங்க. உங்களுக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாரு? ஐயா சாமி, ஒரே மண்ணு ஒரே ஆச்சு, யார் உட்கார்ந்தா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கல்லூரி ராஜா. இது எதுக்கு? அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம். இந்த நீட் எழுதிட்டனால தரமான மருத்துவர் வந்துருவாருன்னு நீங்க நம்ப சொன்னீங்கன்னா, இந்த நீட்டை நடத்துறது கண்டஸ்ட் பண்ற ஆளியர் வேற எப்படி சொல்றாரு? அமெரிக்கால இருக்கிற புரோமெட்ரிக் தானே, புரோமெட்ரிக்ங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், ஒரு பிரைவேட். இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கிடணும்னா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்ங்கிற அந்த நிறுவனத்துக்கு எதுங்க மாரியத்தா கோயில நேர்ந்துச்சா? இல்லை, இதெல்லாம் தயவு செய்து கொண்டு போய் கேளுங்க. அதை தான் நான் சொல்றேன். இதை தகர்த்து வீசணும்டா அப்படின்னு. ஒரு தேர்வு கூட ஒன்னால் நடத்த முடியல, அதான் அமெரிக்காக்காரன் கொடுத்துட்ட. அப்புறம் என்ன தேர்தல் எப்படி நியாயமா நடத்துவ? நீ எப்படி நடத்துவ? நீட்டு தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்திய கலெக்டரியெல்லாம் இல்லையா? இந்த மூக்கத்திகளை விட்ட கொண்டு போயிரும்னு இந்த நாடு சொல்லும்போது நீங்க எல்லாம் நம்புறீங்களே. உள்ளாடைய கலெக்டரி என் பிள்ளைக்கு அது எப்படி, எந்த மனநிலையில் உள்ள உட்காந்து எழுதும்? ஆனா இந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அது நேர்மையா நடக்குதுங்கிறீங்க. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை எப்படி அனுப்புனீங்க? சந்திரன் கிட்ட போய் அனுப்புனீங்களா, கீழே இருந்து அனுப்புனீங்களா?
இங்கிருந்து இயக்கிட முடியுது. இப்ப நீங்கள் நான் பேசிட்டோம்ல, இதை டெல்லியில பதிவாகுதா இல்லையா? பதிவாகுதுல. அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிற நீ இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நான் நம்ப சொல்றேன். ஒன்னும் செய்ய முடியாது. புரட்சி ஒன்றாலதான் புரட்சி யார் கேட்குறா? ஐயா என்ன சொல்றாங்க? ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடம், அவ்வளவுதான். எந்த மொழியும் கற்கலாம் நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்கணும், எங்கள் இனம் வாழ்வதற்கு. ஏன் எங்க தோட்டம்? என் தம்பி விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க திணறிட்டாங்க. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீ தாண்டா தூக்குல தொங்கணும், நீ தாண்டா கேவலை பண்ணணும். என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணும், வெக்க பண்ணும். அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. வீட்டில் நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். ஆமா இருக்கு. அதான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் நான், அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொன்னேன். நீங்க இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாட்டில் நீங்க இப்படி பாருங்க, கன்னிமரா நூலகத்துல இடம் இல்ல, அதை இடிச்சுட்டு 100 ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு 100 ஏக்கர்ல படிப்பவங்க கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம். சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்ல, அதனால இடிச்சுட்டு புழல்ல 100 ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது, மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க என்னவா இருக்குன்னு நீங்க தான் யோசிச்சுக்கணும். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளர்ந்து அர்த்தம். அப்படித்தான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென்கொரியா, 2வது இடத்துக்கு ஜப்பான், 3வது இடத்துல இருக்க சிங்கப்பூர், 4வது இடத்துல இருக்கிற ஹாங்காங், 5வது இடத்துல இருக்க பின்லாந்து. யாருக்கும் மதிப்பு கிடையாது, ஆசிரியருக்கு தான் மதிப்பு, ஆசிரியருக்கு தான் அதிக சம்பளம். இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிற நண்பர்? அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை. ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது அதுக்கு மதிப்பு அதிகம். நீங்க நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இந்த இங்க 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 எங்க ஐயா இருக்காரு, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது சதி. நான் வள்ளுவன் மகன் சொல்றேன் பாருங்க, பேரன் சொல்றேன் பாருங்க, பசிச்சு சாப்பிடணும், அதான் விதி. 8 மணி நேரம் தூங்குங்க, கட்டாயம் தூங்கிடணும். என்னை பாருங்க, தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா 6-7 மாசம் ஆச்சு தூங்கி. ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன்லாம் தூக்கம் குறைவா தூங்கினவன் தான். அதுக்காக தூங்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க. வரல.